அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 91 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஃபைனல் மேட்சுக்காக போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இவங்களை வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோடில் மாஸ்டரை காட்டுறாங்க. அவர் வேகமாக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த மார்ஷல் சோல் ஹாலுக்கு தான் போயிருக்காரு. மனுஷன் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை, வெளியில் தான் நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக போயிருக்காருன்னா, தங்சானுக்காக ஒரு ஹெல்ப் கேட்க தான் போயிருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ளே போகலாமா வேணாவான்னு பராக்கு பார்த்துட்டு இருக்கான் மனுஷன். இப்போ இங்கே நம்மளோட டீமை சுற்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் வந்து கிரேட் சோல்லாண்ட் மாஸ்டர், கிராண்ட் சோல்லாண்ட் மாஸ்டர் கிடையாது, கிரேட் சோல்லாண்ட் மாஸ்டர். நம்ம பசங்க எல்லாம் பார்க்குறானுங்க, ஆத்தாடி இதனடா வம்பா போச்சு அப்படின்னு பார்க்குறானுங்க. அதான் அவன் சொல்கிறான் மற்றவங்க கிட்டலாம், டேய் போங்கடா இந்த பசங்க கதையை முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்மிங் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா பவர் அப் பண்ணி அந்த ஆட்கள் எல்லாரையுமே அடித்து அவங்கள என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இன்சான் பார்க்குறான், ஓகே அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் போல தெரியுது. ஒரு 10 பேர்கிட்ட சண்டை போகிறது அவருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்காது. நமக்கு பிரச்சனையே நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கிரேட் சோல்லாண்ட் மாஸ்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா பவர் அப் பண்ணுறான்ப்பா. அவனுடைய 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஒரு ஈகிள் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அதாவது பெரிய விங்ஸ் மாதிரி வருது. அதில் இருந்து கோல்டன் லைட் வருது. இவங்களால பார்க்கவே முடியல. ஆனால் தங்சான் வந்து அவனுக்கு அந்த டீமன் ஐஸ் இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா இன்னொரு 2 பேர் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோல் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் எல்லாருமே பவர்ஃபுல் ஆப்பனன்ஸ் தான். இவனுங்க பார்க்குறானுங்க, இதனடா வம்பா போச்சு, முன்னாடி என்னடானா கிரேட் சோல்லாண்ட் மாஸ்டர் இருக்கான், பின்னாடி என்னடானா சோல் கிங் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கும் போது மூவா என்ன சொல்கிறான், டே இறங்கி சண்டை போடும்டா, முடிஞ்சா ஜெயிப்போம், இல்லையா சண்டை போட்டு செத்து போவோம் அப்படிங்கிறான். எல்லாருமே சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ பவர் அப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இப்போ அந்த சாசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பறக்கிற சாசேஜ், அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே பறந்துக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து ஃப்ராண்டரை பார்க்குறாரு, ஐயோ பசங்கள்லாம் ஆபத்தில் இருக்காங்க, எர்லாங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் அவனை முடிச்சு விட்டு போய் பசங்களை காப்பாற்று அப்படிங்கிறாரு. ஸோ எர்லாங் என்ன பண்ணுறாங்க, பயங்கர கோவமாக போய் சண்டை போடுறாங்கப்பா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நீ வின் பண்ணிட முடியாது சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய ஷீல்டு வச்சுருந்தான் பாருங்க, அதை சுற்றிலுமே வந்து முள்ளுவாக வருது. அது என்ன பண்ணுதுன்னா பேப்ளேட் மாதிரி பயங்கர வேகமாக சுற்றின்னு போயிட்டு அந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணி காயப்படுத்திடுது. எர்லாங் பார்க்குறாங்க, என்னையே காயப்படுத்திட்டியா, உன்னை இன்னைக்கு விட மாட்டேனான்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்ததுங்க அவங்களுக்கு. இன்னொரு பக்கத்தில் நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அவங்களுடைய பெஸ்ட் அட்டாக்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கப்பா. எல்லா சைடில் இருந்துமே அடிக்கிறாங்க. ஆனால் ஆப்போனன்ட் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவன் பாட்டு கம்முன்னு பிளாக் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். இவன் இருக்கான் இல்லையா ஃபேட்டி, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கும் பாருங்க, அதை பயன்படுத்துகிறான். இந்த மாதிரி சண்டை அப்படிங்கிறது இங்கே போய்கிட்டு இருக்கு. மேலே ஃப்ராண்டர் இருக்கார்ல, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன்டா எங்கள் டீமில் எல்லாருமே வந்து சின்ன பசங்க தான், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, இந்த மாதிரி ரூத்லெஸ்ஸாக நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், முதல்ல நீ உன்னை பாதுகாத்துக்கோயா, நீ உயிரோட இருக்கியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அதாவது மார்ஷல் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி மாதிரி மாறிட்டான். அதுக்கு 2 ரெக்க வேறு இருக்குது. இப்போ அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே ஃப்ராண்டர் சும்மா இருப்பாரா, அவருமே என்ன பண்ணுறாரு பவர் அப் அப்படிங்கிறத பண்ணுறாரு, 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு அவுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறாருப்பா. 2 பேருக்குள்ள வெறித்தனமான சண்டை அப்படிங்கிறது அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. கீழே நம்ம பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறான். அவனோட விங்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. என்னடா ஒன்றும் புரியலையே, இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் வந்து தங்சான் யோசிக்கிறான், இவன் வந்து ஒரு கதை ஒன்று கேட்டிருக்கானா. அதாவது இந்த மதர் ஈகிள் இருக்கும்ல, அது என்ன பண்ணுமா, பேபி ஈகிள் வந்து பறக்க ஆரம்பிக்கும் போது அதோட ரெக்கையெல்லாம் உடச்சி விட்டுருமா. அதுக்கப்புறமா அந்த ரெக்கை வளரும் பொழுது பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுமா. அதே மாதிரி இப்போ இவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த இன்ஜுரிஸ் எல்லாமே ஹீல் ஆகுது, பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடான். அவன் என்ன சொல்கிறான், இனிஷியலாக உங்களை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை போல தெரியுதே அப்படிங்கிறான். இப்போ ஷாவு இருக்கால, நான் போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக போகிறா. ஆனால் தங்சானுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது, வேண்டாம் போகாத நில்லு அப்படின்றான். பட் ஆனால் இவ கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் அந்த ஆப்போனன்ட் என்ன பண்ணுறான்னா அவனுடைய 8th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலும் வருதுங்க, யாராலையுமே தடுக்கவே முடியல. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கூட இருக்கவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இவன் மட்டும் ஜம்ப் பண்ணி கிட்ட போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. இவளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்சான் என்ன பண்ணுறான், கீழே இருந்து அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. அடிச்ச அடியில் ஷாவு கீழே வந்து விழுந்தது தான் மிச்சம். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறுத்தலை, கண்டினியூஸாக இவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் தங்சானும் ஃபேட்டியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே அவனை தடுக்க முடியலங்க. கிட்டத்தட்ட ஷாவு கிட்ட வந்துட்டான். அந்த டைமில் அவளுடைய ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து ரியாக்ட் பண்ணி அவனை வந்து தூரத்தை தள்ளி விட்டுடுதுப்பா. இந்த ஒரு எனர்ஜியை ஒருத்தன் சென்ஸ் பண்ணுறான்.
இப்போ அட்டாக் பண்ண வந்தால அவன் பார்க்குறான் ஒரு கேவலமான ஃப்ளவர் என்ன தடுக்கிறதா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது வேற யாரோ ஒருத்தர் இவனை அடித்து தூர தூக்கி போடுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறவன் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர். இதுக்கு முன்னாடி பாய்சன் மாஸ்டர் கூட சண்டை போட்டான்ல இவன் மார்ஷல் சோல் ஹாலை சேர்ந்தவன். அவனே கேட்குறான் மாஸ்டர் எதுக்காக என்ன அடிச்சிங்க அப்படிங்கிறான். அதான் தங்சான் பார்க்குறான், ஆஹா 2 பேரும் கூட்டு காலவானிங்க போல தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ வந்தவன் அப்படியே ஷாவை பார்க்குறான். ஏன் 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 அப்படின்னு கேட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அதாவது அந்த ஃப்ளவர் இருக்குல்ல அது ஏன் இவனை சூஸ் பண்ணல அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்வி. நம்ம டீம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹிடன் வெப்பன் இருக்கு இல்லையா அதை எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அது இவனை ரீச் பண்ண மாதிரியே தெரியலங்க. அவன் பாட்டுக்கு போயிட்டான், கிட்டத்தட்ட ஷாவு கிட்ட போயிட்டான். தங்சான் வந்து எம்மாஸ் இன்விடேஷன் அப்படிங்கிறதே கையில் எடுத்துட்டான். இன்னைக்கு இவனை முடிச்சு விட்டணும் அப்படின்னு பார்க்குறான். இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அவன் என்ன பண்ணுறான், எல்லார் தலையிலையுமே கத்தி அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சுட்டான். இவங்களால அசைய கூட முடியலங்க. இவன் வந்து ஷாவை பார்த்து கேட்குறான், ஏன் அந்த ஒரு ஃப்ளவர் வந்து இன்னும் சூஸ் பண்ணுச்சு, என்ன ஏன் சூஸ் பண்ணல, அது மட்டும் என்ன சூஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா நான் வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிருப்பேனே அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இந்த பாரு நீ வந்து மற்றவங்க எல்லாரையும் கொண்டுக்கோ, ஆனால் இந்த பொண்ணு மேலே நீ கையே வைக்கக்கூடாது அப்படிங்கிறான். அதாவது அந்த ஃப்ளவர் வந்து கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸா பல வருஷம் கழிச்சு அது வந்து மறுபடியும் அப்பியர் ஆயிருக்கு. ஒரு மாஸ்டர் வேற செலக்ட் பண்ணியிருக்கு. என்ன ஆனாலும் சரி நான் வந்து கடைசி வரைக்கும் அவளை பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஷாவு கிட்ட உன்னோட ஃப்ளவரை காட்டு அப்படிங்கிறான். ஷாவும் அப்படியே எடுத்து காட்டுறா. ஷாவுக்கு என்ன கேள்வினா அவள் ஒரு பீஸ்ட், ஆனால் இவளோட ஐடென்டிட்டியாக அவன் வந்து கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளவர் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளவரை தொடலான்னு போகும்போது அவனால் தொட முடியலங்க. ஃப்ளவர் தம்மா தூண்டு அவனை அடித்து தூக்கி போடுது. அவன் பார்க்குறான், ஐயோ நோபல் ஃப்ளவர், இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலை வணங்குறான். இப்போது ஆப்போனண்ட் பார்க்குறான், ரைட்டு அவ்வளோதானே அட்டாக் பண்ண முடியாது, இன்னொருத்தையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஜிங் கிட்ட போகிறான். ஆனால் மூபாய் வந்து தடுத்துறான்ப்பா. அப்போ மூபாயோட உடம்புல ஒரு கோடு ஒன்று விழுந்துடுது. அவன் வந்து அவனோட மீட்டியார் ஷவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அவனோட உடம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகுது. ஒரு கோல்டன் லைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்த உடனே அந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அவனோட ஆளையே தடுத்து நிறுத்துறான்ப்பா. டே இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு நிறுத்துறான். அவன் பார்க்குறான், யோ மாஸ்டர் என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். ஸ்ட்ரைட்டாக போனவன் நம்ம மூபாயை வந்து என்னமோ பண்ணுறான்ப்பா. பண்ண உடனே தங்சான் ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தா தங்சான் அசைய கூட முடியாத மாதிரி சுற்றி கத்தியை வச்சு அவன் நிறுத்தி வச்சுட்டான். மூவா என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றும் ஆகலை நீ கவலைப்படாத அப்படிங்கிறான்ப்பா. அவன் உடம்புக்குள்ளேருந்து ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகுதான். அதான் இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் கிட்ட போய் கேட்குறான். அதாவது அந்த ஃப்ளவர் மாதிரியே ஃபார்ம் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி எதையாவது நீ சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ன உடனே, அடடா ரேரான கிரைசாந்தமம் நீ சாப்பிட்ருக்கியா, டே இங்கே பாடுறா இவனை நீ கொல்லக்கூடாது சரியா, அவனுக்கு எனக்கும் ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குன்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் மூவாயை கேட்குறான், நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டாக வந்துடுறியா, உன்னோட டேலண்ட்டுக்கும் நீ சாப்பிட்ருக்க அந்த ஒரு ஃப்ளவருக்கும் நீ வேற லெவலில் போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், இவன் கொஞ்சம் வீடான ஆளுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இந்த சிச்சுவேஷனில் கூட ஸ்டூடெண்ட் தேடுறான் பாரு இவன் அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டரே என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. இப்போ மூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்காக பதில் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, அவள் வந்து இருக்கா இல்லையா அவள் என்னோட ஃபியான்ஸே, அவளை நானும் ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத பண்ணுவோம், ஸோ அவளை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவங்களாம் இருக்காங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக சண்டை போடுவோம், நீ அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இன்னொருத்த பார்க்குறான், யோ நம்மளோட மிஷனே அதான் ஏன் அப்படின்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், எப்பா இந்த மிஷனை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இங்கே இருக்கிறவங்கள நான் ஒருத்தர் தான் கொல்லுவேன் அப்படிங்கிறான். அந்த ஒருத்தர் யார் நமக்கும் தெரியும், தங்சானுக்கும் தெரியும். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு, இவன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.